Hey sweeties, இன்னைக்கு வந்து countertop setup பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து என்னோட countertop setup தான் பார்க்க போறோம். countertop மட்டும் இல்ல, ஒரு 70% ஆஃப் கிச்சனை வந்து ஃபுல்லா க்ளீன் பண்ணனும். க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சோ அதனால வந்து க்ளீன் பண்ணிரலாம் அப்படினு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா என் பேர் ஆனி. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்க. சோ Instagram ஐடியும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். சோ அதுல வந்து டிஃபரண்டான கண்டென்ட் போடுவேன். அப்படியே டோட்டலா ஆப்போசிட் வேறையா தான் இருக்கும் யூடியூப்க்கோ இன்ஸ்டாகிராம்க்கோ. அதை ஃபாலோ பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து cleaning work-க்கு போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஷெல்ஃப் ஃபுல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து டர்ட்ஸ் எல்லாம் எடுத்துறேன் ஒரு கிளாத்தை வச்சு. அதுக்கு அப்புறம் வந்து வெட்டா ஒரு வைப்பர், அந்த வைப்பர் நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. சோ அதை வச்சு தண்ணியில வச்சு ஒரு வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே நீட்டா க்ளீன் ஆயிடும். சோ அதனால வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிச்சன் கிளீனிங்கிறது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நீட்டா க்ளீன் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து ரொம்ப ரேராக தான் நான் பண்ணுவேன். ஏன்னா அடிக்கடி அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டீப் க்ளீனுக்குள்ளே போவேன். ஸோ அந்த வாட்டரில் நான் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆல்ரெடி என் சேனல் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே வந்து விம் இல்லைனா ப்ரில் ஏதாவது ஒன்று போட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நல்லா க்ளீன் பண்ணி எடுப்பேன். ஸோ மொத்தமாக 4 ஷெல்ஃப் இருக்குது. 4 ஷெல்ஃபையும் நான் மொத்தமாக க்ளீன் பண்ணி அதில் இருக்க பாட்டில்ஸ் எல்லாம் வந்து தொடச்சி அப்படியே நீட்டாக பண்ணி வச்சிடுறேன். ஷெல்ஃப் க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடலாம். சேம் அதே வைப்பர் தான் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அதில் வந்து சோப்பு தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சப்பாத்தி பிணையிறவங்க வந்து சில பேர் வந்து கவுண்டர் டாப்பில் தான் பிணையுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஒரு தடவைக்கு 2-3 தடவை தொடச்சிக்கோங்க. அதே மாதிரி பால் சிந்திருக்கிற இடத்துல கொஞ்சம் ஹார்டாகவே கை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அது போயிடும். இல்லைன்னா நீங்கள் கிச்சன் யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, பாத்திரம் அந்த ஸ்பாஞ்சோ நாரையோ வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பால் பிசுக்கு, எண்ணெய் பிசுக்கு, அதுக்கப்புறம் பால் ரொம்ப நேரம் கழுவாமல் விட்டுருக்கிற இடத்துல எல்லாம் நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ணுறப்போ நல்லாவே வந்து அது க்ளீன் ஆகிடும். ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை என்றைக்குமே கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லி நைட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறப்ப வந்து நான் எப்போவுமே வந்து இப்போ ரெகுலராக வந்து கவுண்டர் டாப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு தான் போகிறேன். ஏன்னா அடுத்த நாள் வந்து எந்திரிச்சு வந்து பார்க்குறப்ப வந்து ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஒரு நல்ல ப்ரீத் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிடுறேன். அதே இதுலேயே வந்து செவத்துலேயும் இந்த எண்ணெய் இது உளுந்துருக்கும் தாளிக்கிறப்போ, இல்லை வந்து குழம்பு வந்து அப்படியே தெரிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வுக்கு வந்து நான் இப்போதைக்கு தான் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணேன் அப்படிங்கிறனால ஸோ அதனால் அந்த வைப்பர் மட்டுமே போட்டு லைட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து உப்பு ஜாடி வச்சேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாண்ட் நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆயில் கண்டெய்னரும் நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலே வந்து ஆயில்ஸ் வச்சுட்டு நெய் வச்சுட்டேன்.
கீழே வந்து சரி ஏதாவது உப்பு அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதே மேலேயே வந்து இந்த கட்லரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சிசர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆயில் ஸ்ப்ரெட்டரு, நைஃபு, லைட்ரு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஆயில் இந்த தோசைக்கெல்லாம் ஊற்றுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்பூன் போட்டு வைக்கிறதுக்காக இந்த கண்டெய்னர். ஸோ இதில் வந்து மூடியோடு வரனால வந்து எந்த ஓப்பன் பண்ணியே வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது, மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் வந்து வெசல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு குட்டி பிளேட்டில் எடுத்து நான் வச்சுட்டேன். ஸோ ஓரளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். கார்னரில் வந்து மிக்ஸியும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி சூடு பண்ணி வைப்பேன். ஸோ அதை நான் வச்சுருக்கேன். அதே மேலே ஷெல்ஃப்லேயே வந்து பிளான்ட்டையும் நான் வச்சு ஸ்டாண்டில் வந்து ஒரு கிளாஸில் வந்து 2 மணி பிளான்ட் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அந்த சைடில் வந்து கொஞ்சம் பாட்டில் வச்ச மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆனி சீக்ரெட் வேர்ல்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.